ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 to 7 ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், அதாவது தூக்கி போடுற அட்டைப்பெட்டியில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் த பாடி நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு அட்டைப்பெட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டைப்பெட்டியை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பாடி பார்ட் மட்டும் இப்போ ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம டைரெக்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செஸ்ட் பகுதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை, தலை, கால், அதாவது ஹேண்ட்ஸ், ஹெட், லெக், இது நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுங்க பிள்ளைங்களே வந்து கழட்டி எப்படி மாற்றுறது, நம்ம தூக்கி போடுற அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்களுடைய மோட்டார் ஸ்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், ஹெல்ப் பண்ணும். அது க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் திங்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இதை வந்து மோஸ்ட்லி அதாவது நம்ம வந்து சின்ன வயசில் வந்து எது கண், எது காது, எது தலை, எது முடி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி அந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் தென் அவங்களோட ஸ்கில் ஃபைண்டிங் மோட்டார் சிமுலேட்டட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் வந்து கை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு சைடு, அதாவது ரைட் சைடு மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸில் வச்சு அகெயின் மறுபடியும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம 2 கையும் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். சேம் இதே மாதிரி நம்ம வந்து லெக்கையுமே என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். டேம் ஷுர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு அட்டைப்பெட்டியில் தான் பண்ணேன். ஸோ நம்ம வந்து லெக்கை ஒரு சைடு ட்ரா பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. சேம் அதே ஃபஸ்ட்டு டைம் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது வந்து ரிவர்ஸில் வச்சு இந்த சைடில் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் 2 லெக்குமே நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இந்த கிராஃப்ட்டை. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக நிறைய ஒர்க் பண்ண போக வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் மூடி, அதில் தான் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இந்த கட்டிங் ஒர்க், அதாவது இந்த கார்ட்போர்ட் அட்டை, இந்த மாதிரி வேஸ்ட் அட்டையில் நமக்கு அந்த ஒரு பார்ட்ஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகுது. எனக்கு வந்து அவ்வளோதான் ஆச்சு டைம். ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து என்னென்ன பார்ட் வந்து கட் வேணுமோ அது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வாட்டர் கேன் மூடி தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 2 லெக், 2 ஹேண்ட், ஒரு ஹெட், இதுதான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 5 வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த நம்ம கலெக்டி மூடுவோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்தே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இது 2 போர்ஷனுமே நமக்கு வேணும். வெறும் மூடி மட்டும் இருந்தால் நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு நம்ம வந்து டைட் பண்ணி மூடுறோம் இல்லைங்களா, அதை வந்து பேஸில் வச்சுட்டு நம்ம பாடியில் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்ட்போர்ட் பாடி பேஸில் வச்சுட்டு மேலே வந்து இந்த மூடி வச்சு நம்ம லாக் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த கிராஃப்டில் அதோட தீமே இது தான். ஸோ இப்போ இந்த சைஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அது கழட்டி மறுபடியும் அகெயின் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி இதை வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து பிளேட் யூஸ் பண்ணேன். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாகவே பண்ணுங்கள், அதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போவே நம்ம லூஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா
இது வந்து கிளாஸ் ஆக்டிவிட்டியாக நிறைய பிள்ளைங்க வச்சு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ஐ மீன் வந்து அந்த பீஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ தட் நான் வந்து அதாவது அதே சைஸில் அந்த மூடி காக் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப லூஸாக, அதாவது எக்ஸஸாக இடம் விட்டு கட் பண்ணல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரிப்னஸ் வந்து எத்தனை வாட்டி நம்ம எடுத்து கழட்டி அகெயின் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் கிரிப்னஸ் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ தட் ஒன்லி நான் வந்து சேம் அதே சைஸ்லேயே வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த பாட்டிலோட இன்சைடு மூடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே 5 இடத்துலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது காயட்டும், அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த க்ளூ நல்லா காஞ்சிச்சு அப்படின்னும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ தான் வந்து அந்த கிராஃப்டோட 8 போர்ஷனே இப்போ தான் நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நம்ம அதில் வச்சுட்டு அந்த எல்லா கார்னர்லேயும் நம்ம வந்து அந்த க்ளூ ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறோம். ஒன்ஸ் அது நல்லா கவர் பண்ணக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க போதும். அந்த இடம் வந்து நல்லா வெட்டாயிடுச்சு, ஈரமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அழகாக அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கிராஃப்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் அது வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். மூடி ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லெக் மட்டும் தனியாக எடுத்துடுறேன். ஸோ இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கிரிப்னஸ்க்காக தான் டைட்டாக வைக்கிறது. ஸோ ஒன்ஸ் ஒரு 2-3 பசங்க போட வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிளோட கேப் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ தட் ஓன்லி நான் இப்போ கொஞ்சம் கிரிப்னுக்காக அதே சேம் சைஸ்லேயே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக கூட நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்படி கொஞ்சம் டைட்டாக பண்ணோன்னா தான் சீக்கிரமாக வந்து அது வந்து ப்ரோக் ஆகாது, உடையாது. அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழந்தைய வச்சு நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா, ஸோ பிள்ளைய வச்சு எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ஆக்டிவிட்டி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் சிசிஏ, சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் கவர் அண்ட் தென் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போடுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போது பிஎட் படிக்கிறவங்க, இல்லைனா வந்து மாண்டிசரி ட்ரைனிங் படிக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து டிஎல்எம் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் யாராவது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.